தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமையேற்றிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பெருமக்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, புரட்சி பாரதத்தினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளில் அங்க வைத்து இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக பெருமக்களே, தொண்டர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக முதல் கண்ணினுடைய வணக்கத்தினை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் பல்வேறு வகையான விமர்சனம் செய்தது. ஆனால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாக பொறுப்பேற்றிருந்த பொழுது ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணியை அறிவித்து கூட்டணிக்கு தொகுதியை பிரித்து கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் முதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை அறிவிப்பதைப் போல இன்று அவருடைய அரசியல் வாரிசாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து 2 கோடி தொண்டர்களுடைய உயிர் மூச்சாய் விளங்குகின்ற எங்களுடைய போற்றுதலுக்கும் மிக்க மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புரட்சி தலைவியைப் போலவே தமிழகத்தில் கூட்டணியை முதலாக அறிவித்தார்கள். கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளை முதலாக அறிவித்தார்கள். அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை முறையாக அறிவித்தார்கள். ஆனால் விமர்சனம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இழுபறியிலே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி செயலற்ற நிலையிலே கூட்டணியை கூட லாகுவமாக செயல்படுத்தாத இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தை சீர்குலைத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 வயதிலிருந்து 60 வயது முதிய தாய் வரையில் பாலியல் வன்கொடுமையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் போதைப் பொருள்கள் கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று இதற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழகத்தை மீண்டும் முதன்மை மாநிலமாக ஆக்குவதற்கு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போற்றுதலுக்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தேர்தலிலே உங்கள் ஆசியோடு உங்கள் உழைப்போடு வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மையாக மாநிலமாக வரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த தேர்தலில் மிக ஒத்துழைப்போடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், அம்மா மக்கள் முன்னேற்றம் ஆகட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், புரட்சி பாரதம் ஆகட்டும், அனைவரும் அண்ணன் தம்பிக்கு போல ஒற்றுமையாக இருந்து தேர்தல் களத்திலே கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம், இந்த ஒற்றுமை, இந்த நல்லிணக்கம் தேர்தல் முடிந்து புரட்சி தமிழர் எடப்பாடியை சந்திக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய 6 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்று போற்றுதலுக்குரிய எடப்பாடியுடைய கரங்களில் வைப்போம் என்ற வாக்குறுதியை கூறி போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது தேர்தல் பரப்புரையாற்றுவார்கள்.
பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அதிமுகவுடைய மாநாடு போல் காட்சியளிக்கிறது. ஒரு கட்சியினுடைய மாநாடு எப்படி இருக்குமோ அதை போல் இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி சிறப்பா இருக்குது. எந்த திசையிலே திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. உங்களுடைய ஆரவார எழுச்சியே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், போற்றுதலுக்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு டாக்டர் தம்பித்துரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் MLA, முன்னாள் MP, இப்பொழுது MLA இருக்கின்ற சகோதரர் திரு K. அசோக்குமார் அவர்களே, முன்னாள் MLA திருமதி மனோரஞ்சன் நாகராஜன் அவர்களே, முன்னாள் MLA சி ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் MLA K. முனிவெங்கடப்பன் அவர்களே, முன்னாள் மாவட்ட திரு கோ ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் MLA திரு K. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் MLA திரு வி. கோவிந்தராஜ் அவர்களே, மற்றும் பாஜக மாவட்டத்தில் திரு S. கவியரசு அவர்களே, மாவட்ட பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் வி. நாராயணன் அவர்களே, பாமக மாவட்ட திரு பழனிவேல் அவர்களே, பாமக மேற்கு மாவட்ட திரு கோவிந்தராஜ் அவர்களே, பாமக மத்திய மாவட்ட திரு சி. மோகன்ராம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட திரு S. கணேஷ்குமார் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட திரு மாரே கவுட் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மத்திய மாவட்ட திரு K.S. அறிவழகன் அவர்களே, தமாக பொதுச் செயலாளர் திரு டி. தசரதன் என்கின்ற மனோகரன் அவர்களே, தமாக கிழக்கு மாவட்டத்தில் திரு ஆர். ஜெயபிரகாஷ் அவர்களே, தமாக மேற்கு மாவட்டத்தில் திரு ரமேஷ் ரெட்டி அவர்களே, தமாக கிழக்கு மாவட்டத்தில் திரு செல்வராஜ் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மணிவண்ணன் அவர்களே, புரட்சி பாரதம் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி. இ. வினோத் அவர்களே, மற்றும் நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கழகத்தினுடைய கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டுக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்பு வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வேப்பனஹள்ளி தொகுதியிலே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு KP முனுசாமி அவர்கள் தலைமை கழகத்தின் மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து திறமையாக பணியாற்றியவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அவர் செல்லாத இடமே இல்லை. அவர் அமைச்சராக இருந்த காலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பெற்ற மாவட்டமாக இருந்தது. இந்த மாவட்டத்திற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தவர் மரியாதைக்கு அண்ணன் KP முனுசாமி அவர்கள். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்தது ஒசூர் சட்டமன்ற தொகுதி
முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி மாவட்ட செயலாளர். அவர் அமைச்சராக இருந்தால், அவர் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே அந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த பகுதி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றார். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்பி, இப்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் திரு அசோக் குமார் அவர்கள். அவர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து அந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்துரைத்து அந்த பிரச்சனை தீர்வு காண பாடுபட்டவர் அறிவிச்சோர் திரு கே அசோக்குமார். அவருக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி திரு டி எம் தமிழ் செல்வம் எம்எல்ஏ அவர்கள், அவர் எம்எல்ஏ இருக்கின்றார். அவர் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த தொகுதி மக்களுடைய குறைகளை போக்குவதற்கு பாடுபட்டவர் அறிவிச்சர் டி எம் தமிழ் செல்வம். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பர்கூர் தொகுதி, அந்த தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திரு இசி கோவிந்தராசன் அவர்கள். அவர் கட்சிக்காரிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர். அவர் புதிதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உங்களுடைய ஆதரவை தந்து அந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை வளர்ச்சி பணி கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவருக்கு திரு இசி கோவிந்தராஜன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கழக வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தமிழகத்தை காக்க நம்ம தங்க மகன் வாராரு. அதே போல அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலித் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கழக வேட்பாளரையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அமோகமாக அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இதயரங்குப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்னை பற்றி பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடகு வைத்து விட்டார் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் எந்த கட்சிக்கும் அடக வைத்த வரலாறு கிடையாது. இது பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. இதையும் கட்டி காத்த கட்சி. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் தகர்த்தெறிந்து இன்றைய தினம் தமிழகத்திலே வலிமையான இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். உங்களைப் போல பதவிக்காக நீங்கள் செய்கின்ற ஊழலை மறைப்பதற்காக காங்கிரஸ் அடிமையாக இருந்தது கிடையாது. எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, திமுக காங்கிரஸ்
கூட்டணி ஒரு காலகட்டத்திலே அறிவாலயத்திலே முதல் மாடியிலே ரெய்டு, தரைத்தளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை, திமுகவை மிரட்டி அடிபடி வைத்து கூட்டணி அமைத்த வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அண்ணன் KP அவர்கள் குறிப்பிட்டதை போல அண்ணா திமுக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்க அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்குது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்குது. நம்ம அண்ணா திமுக கூட்டணியுடைய வேட்பாளர் EPS என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அண்ணன் சொன்னவாறு ஒரே நாள் நம் கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்முடைய கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தினோம். 2 மணி நேரத்தில் உடன்பாடு ஏற்பட்டது. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்று உடனடியாக தலைமை கழகத்திலே அறிவிக்கப்பட்ட வரலாற்றை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதற்கு அடுத்த நாள் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல், பிறகு 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல். ஆக நம்முடைய கட்சி ஜெட் வேகத்தில் சென்று இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அப்படியா இருந்தது? 20 நாட்கள் காங்கிரசும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இழுபறி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா இல்லையா என்று கேள்விக்குறியா இருந்தது. தினந்தோறும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம், திமுக காங்கிரஸை பற்றி விமர்சனம், இப்படி செய்தியில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்து கொண்டிருந்தன. காங்கிரசும் திமுகவும் மாறி மாறி வார்த்தை போர் பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தோம். மன வருத்தத்தோட தான் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. ஒரு மகிழ்ச்சியோட கூட்டணி வைக்கல. உண்மைதானே? அதே போல திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் குறிப்பிடுகிறார், திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, திமுகவில் அதிக கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற்றது என்று ஒரு பொய்யான தகவலை குறிப்பிட்டு வருகிறார். ஏற்கனவே 2021 எந்தெந்த கட்சி திமுக கூட்டணியோட அங்கம் வைத்ததோ அந்த கட்சி தான் இப்பொழுதும் திமுக தலைமையிலே கூட்டணி அமைச்சிருக்குது. புதுசா ஒரு கட்சி போயிருக்குது. எந்த கட்சி? தேமுதிக, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் போயிருக்குது. அது 2021 வாங்கின வாக்கு எவ்வளவு? 6%. இதை வச்சுக்கிட்டு டூப் அடிச்சிட்டு இருக்கார் ஸ்டாலின். ஏதோ திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி என்ன? திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள். அவர்களை ஒரு நாள் உங்களால் ஏமாற்ற முடியாது. 2021 திமுக கட்சியிலே எந்தெந்த கட்சி கூட்டணி வைத்ததோ அதே கட்சி தான் இப்பொழுது கூட்டணி வச்சிருக்குது. பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் ஒரு பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்தி ஏதோ திமுக கட்சியில் தான் அதிக கட்சிகளை இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி.
வாக்கு வங்கி அதிகமுள்ள கூட்டணி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இன்னும் பல சிறு சிறிய கட்சிகள், மக்களிடத்திலே வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அற்புதமான கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். ஆக நம்முடைய கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு இதுதான் வேறுபாடு. ரெண்டாயிரத்தி 21 திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த கட்சிகள் 10 ஆண்டு தொடர்ந்து வந்தது. 11 தொடர்ந்து வந்தாங்க. அப்ப எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவார், எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கொள்கை ஒரே கொள்கையுடைய கட்சி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கேட்கின்றாங்க, திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கையா? திமுகவோ கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கையா? அப்படி என்றால் ஏன் பாண்டிச்சேரியில நீங்க கூட்டணி மாத்தி வைக்கிறீங்க? அங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்துல போட்டியிடுது. அதே போல கேரளாவில் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டியிடுதுல, அங்க எங்க கொள்கை இருக்குது? கொள்கை கூட்டணி இல்ல, கொள்ளையடிக்கின்ற கூட்டணி. நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மாநிலத்துக்கு மாநிலம் அவருடைய கட்சிகள் எதிர்த்து போட்டியிடுது. அப்படி மக்களை ஏமாற்றி கடந்த காலத்திலே பல்வேறு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டு விதி பிழுங்கி இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு துணை நின்றது சொல்லீர்கள். 2021 26 வரை நீங்க செய்த தவறை கூட அந்த கட்சிகள் கண்டு காணாமல் இருந்தது. மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. மக்கள் போராடுகிறதை பற்றி சட்டமன்றத்தில் பேசவில்லை. உங்களுக்கு துதி பாடினார்கள். உங்களுக்கு அடிமையாக உங்களுடைய கூட்டணியை வைத்திருந்தீர்கள். உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியை தாங்கி பிடித்த உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு கடந்த தேர்தலை விட ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்திருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த காலத்தில் 6 சீட்டு, எத்தனை சீட்டு? 5 சீட்டு. வைகோவுக்கு கடந்த காலத்தில் அதிகமான சீட்டு, குறைச்சி சீட்டு. இப்ப வைகோ அவருடைய கட்சியுடைய பிரதிநிதி கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்று. அப்படித்தானே சொன்னாரு? அழுது கொண்டே சிரிக்கிறேன். அப்படிப்பட்ட கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்மை பத்தி விமர்சனம் செய்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். நாம் சொல்லவில்லை, நாம சொல்லல. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர் பேச்சுவார்த்தை முடித்து வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டே அழுகிறேன் என்று சொல்லி, அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று சொன்னவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. யாரும் மகிழ்ச்சியோடு இல்ல. மகிழ்ச்சியோடு இருக்காங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி அதனுடைய தலைவர் சொல்றார், நாங்க மன வருத்தத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு பத்திரிகைன்னு பார்த்தேன், இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்று காலம் கடந்து இப்பொழுது இங்க அறிவிச்சாங்க. அதனால நாங்க தகுதியான வேட்பாளரை கொடுக்க முடியலன்னு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா அந்த கூட்டணியுடைய நிலை என்ன என்பதை பாருங்க. பரிதாபமான நிலை. நம்ம கூட்டணி அப்படியா இருக்குது?
கூட்டணி அமைச்சோம், எத்தனை சீட்டுன்னு அறிவிச்சோம். உடனடியா வேட்பாளரை அறிவிச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது அதிமுக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க அதிமுக விக்கல, நீங்க தான் காங்கிரசுக்கு உங்களுடைய கட்சியை வித்திருக்கிறீங்க. உண்மைதானே? இந்த கொடி பறக்குது பாத்தீங்களா? எதனால பறக்குது? காற்றுல பறக்குது. காத்த கண்ணுக்கு தெரியுதா? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி. அந்த ஆலைக்கட்டு விற்பனையில் திரு கருணாநிதி அவருடைய மகளும் அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் மத்தியிலே ஆளுகின்ற பொழுது கூட்டணியில் இடம்பெற்றிருந்து அந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடிச்சாங்களா? எப்போ? கூட்டணியில் திமுக இருக்கும் போது அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு யார் ஜெயிலிலே இருந்தவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைய தினம் அந்த ஜெயிலில் இருந்தவர் இப்போ ஒரு ஆடியோ ஒன்றை இணையதளத்தில் வைரலாகி வருது. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் அந்த ஆடியோவில் பேசின கருத்தை வெளிப்படுத்துறேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? ராசா. யாரு? அவர் ஆடியோவில் பேசி வலைதளத்தில் வைரலா பரவி வருது. இப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க, அப்படியே வலைதளத்தில் கேட்டு பாருங்க. அதுல வந்த செய்தி சொல்றேன். திமுகவினர் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராசாவுக்கு காட்டவில்லை. கனிமொழி கைதாகும் வரை ராசா கட்சி நிர்வாகிகள் யாரும் எட்டி பார்க்கலை என்று ஆதங்கப்படுறார். அதுல சொல்றார், சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறார். கலைஞர் டிவிக்கு பணம் சென்றதை ராசா ஒப்புக்கொள்கிறார். கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கிறார் ராசா. எவ்வளவு மோசம்! யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு. யாரு? திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் இணையதளத்தில் வந்த செய்தி. கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இப்போது கனிமொழிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த செய்தியில் சொல்றார். ஸ்டாலினுக்கு தான் பெரிய பிரெயின், என்ன மூளை இருக்கிறதா? டெல்லிக்கு போனால் இங்கிலீஷில் கிழித்து விடுவாரா? அவர் தன்னை பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கனிமொழியை ஒரு நாளும் நம்ப மாட்டார். இது ராசா சொல்றார். என்னை எப்போதும் கட்சியில் வெளியே தள்ள முடியாது. என்னை எப்போதும் கட்சியில் இருந்து வெளியே தள்ள முடியாது. என் செல்வாக்கு, என் கம்யூனிட்டி, என் அறிவு என்று எதையும் வெளியே தள்ள முடியாது என்று ராசா சமூக வலைதளத்தில் பரவலாக வைரலாக பரவி வருகிறது. அப்ப இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார்? சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது. உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. அது மட்டுமல்ல,
இன்றைக்கு திமுகவின் இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் திமுகவின் இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கின்றார். பேர் அண்ணாவில் தோற்றுவித்த திமுகவை திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் கபலீகரம் செய்து கொண்டார்கள். உண்மைதானே? கைப்பற்றிட்டாங்கல்ல. திமுகனா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படித்தான் இன்றைய நிலை. வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. அந்த குடும்பத்தை தவிர்த்து எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. உண்மைதானே? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டதாக நினைத்து கொள்ளுமா அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கார். அவர் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கார். ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. ஒரு பொம்மை முதலமைச்சர் வெளியிலே வந்து தன் இஷ்டம் போல பேசிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல், இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அது இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில இருண்டாச்சு என்று. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தானே. 10 ஆண்டு ஏற்கனவே பொன்முனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீரை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக அவமா இருக்கிற காலத்தில் உதயமானது. அதோட மீண்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சுமார் 350 கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அதிமுக ஆட்சியிலே கொடுத்திருக்கிறோம். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. இந்திய வரலாறுலேயே ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை எந்த மாநிலத்திலையும் கொண்டாடல. அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து வரலாற்று படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கடைசியா சொல்றேன், அதே போல இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு, வீட்டுக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு, தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிற மின் கட்டண உயர்வு ஆண்டுக்கு 5% உயர்வு. அதே போல மாநகராட்சி நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. 2 வருஷத்துல 12% உயர்ந்துட்டாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் கட்டண உயர்வு, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்தார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை அதிமுக ஆட்சியில் என்று சொன்னார். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க திமுக தலைவர் ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று. பிறகு துணை முதலமைச்சர் இருக்கின்ற திரு உதயநிதி அவர்கள்
தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2021ஆம் ஆண்டு நீட்டுக்கு விலக்கு பெற ரகசியம் இருக்கு சொன்னார். இதுவரைக்கும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல. கடந்த கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த உதயநிதி அவர்கள் சொன்ன ரகசியத்தை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளியிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, அதனால எங்களால் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு. இதைத்தையா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் என்று 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிக்கை விட்டோம். கூட்டத்தில் பேசணும். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் நம்மை பற்றி விமர்சனம் செய்வது. இன்னைக்கு அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மெட்ராஸில் தான் குடியிருக்கிறீங்க, வாங்க எங்க இருக்குது நான் காட்டுறோம். அண்ணா திமுக ஆபீஸ் மெட்ராஸாயா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி. உங்க கட்சிக்காரர் சொல்றாங்க எங்களுடைய தலைவருக்கு அடிக்கடி ஞாபகம் மறதின்னு, அதனால மறந்து போய் சொல்லிட்டு இருக்கார். அண்ணா திமுக ஆபீஸ் மெட்ராஸில் தான் இருக்குது, எங்கில மெட்ராஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் என்டிஏ அங்கதான் போட்டியாம். இப்ப எங்க தேர்தல் நடக்குது சொல்ல? எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏங்க, தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியிலயா நடக்குது? ஏங்க, நம்மை பற்றி குறை சொல்வதற்கு அவரால் ஒன்று கண்டுபிடிக்க முடியல, அவரால் ஒன்று கண்டுபிடிக்க முடியல. அதனால பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கின்ற மாதிரி என்டிஏ கூட்டணி வச்சு இன்றைக்கு விமர்சனம் செய்திருக்கான். தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக பத்தி பேசு, நாங்க சரி எங்க தொண்டை பதில் சொல்லுவோம். எந்த திராணியும் இல்லாம சட்டமன்ற தேர்தல் இப்ப நடக்குது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும். திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால தான் அவசரமா லேப்டாப் கொடுக்குறார். ஏங்க, 4.5 வருஷம் நானும் அண்ணன் கேபி அவர்களும் அறிவிச்சார் அசோக் குமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுறோம். அண்ணா திமுக ஆட்சியிலே நம்முடைய மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கொடுத்தோம், அந்த லேப்டாப்பை தொடர்ந்து கொடுங்கன்னு சொன்னோம், அப்பெல்லாம் கொடுக்கல. அவசரமா தரம் இல்லாத லேப்டாப் வாங்கி மாணவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். நிதியே ஒதுக்கல. விரிவான திட்ட அறிக்கையே எந்த திட்டத்துக்கும் அதை கொண்டு வரல, விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல. அப்படி இருந்தும் அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்களே. மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால புதிய திட்டத்துக்கு நிதி இல்லாம அடிக்கல் நாட்டுகின்ற நிலை திமுக வந்துவிட்டது, திமுக தலைவருக்கு வந்துவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021ஆம் ஆண்டு 4 ஒரு பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கு கருதுறேன். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன், கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட்டு ரத்து பண்ணாங்களா?
100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை அவர்களா போடுறாங்களா? போட்டாங்களா? அப்ப என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. அதனால மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு புதுசா அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பு தொங்கிட்டு இருக்குது, செயல்படுத்தாத புது அறிவிப்பு விட்டுட்டார். இன்றைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கிறவர்கள் அதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணு. என்ன தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவ்வளவு எளிதா எடை போடுறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையான மக்கள். எது சரி எது தவறு சீர்தூக்கி பார்த்து இட ஓட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, கடந்த முறை கவர்ச்சகரமா அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை அது நடக்காது. உங்களுடைய முகத்தை, உங்களுடைய உண்மையான முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி உங்களுக்கு தமிழகத்திலே வாய்ப்பில்லை. அது மட்டுமில்ல, இன்றைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு வளர்ச்சி எட்ட வேண்டும். ஒன்று வேளாண்மை, மற்றொன்று தொழில். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதி தொழில் வளமிக்க பகுதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண்மை சிறந்து விளங்குகின்றது. காய்கறி விளைச்சல் அமோகம், மலர் விளைச்சல் அமோகம். ஆக வேளாண்மையும் சிறக்க வேண்டும், தொழிலும் சிறக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 கண், அதை போல எப்படி 2 கண்ணை இமயமாக்குதோ அதை போல வேளாண்மையும் தொழில்களையும் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றணும். நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய ஒசூர் பகுதியில் நாம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எர்தர் எனர்ஜி நிறுவனம் கொண்டு வந்தோம். ஒசூரில் போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம் கொண்டு வந்தோம். அதே போல் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தோம். இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள். இதனால் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக பார்க்க முடிஞ்சுதா? அதோட இன்றைக்கு இந்த ஆட்சியில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எளிதா கிடைக்குது. கிராமத்திலிருந்து நகரம் வரை மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. இது விற்கிறதுக்கு யார் துணை? திமுக காரர் துணை. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு தடுக்க முடியாத திராணியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கஞ்சா யார் பயன்படுத்துறாங்களோ அவர் தன்னையே மறந்து விடுறாங்க. இதனால தான் குற்றச்செயல் தமிழகத்திலே அதிகரித்திருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. உண்மைதானே? ஸ்டாலின் பேசுறாரு, இன்னைக்கு பெண்கள் அதிகம் பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி. உண்மையா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. கிருஷ்ணகிரியில் இந்த மாவட்டத்தில் 2 வயது பிஞ்சு குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு கேவலம்! இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் சட்டத்தை பற்றி பேசுகிறார். இபிஎஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நான் பரப்பி வரணும். உண்மைதானே? நடந்தது உண்மைதானே? இன்னொன்னு, அங்க இருக்கின்ற இங்க ஒரு பள்ளியில் ஒரு டில் மாஸ்டரா உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டதா பத்திரிகையில் செய்தி. அது மட்டும் இல்ல,
அண்ணா நகர், சென்னையில் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு நியாயம் கிடைக்கல. அதனால அவர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐ நடத்துவேன்னு சொல்றாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போய் அதுக்கு தடையான வாங்க முற்படுறீங்க. ஏங்க ஏன் இந்த பாலியல் சீண்டலுக்கு இந்த அரசு துணை போகுதில்ல? உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவல்ல? எவ்வளவு கொடுமையானது! அது மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 68 பேர் இருந்துட்டாங்க. அண்ணா திமுக சார்பா தமிழ்நாட்டு காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, அதனால் சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு குறிச்சி அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. கேவலம் இல்ல? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்று சொல்றார் ஸ்டாலின். அந்த சம்பவம் நடந்த உடனே சிபிஐக்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சட்டத்தின் ஆட்சி அதிமுக ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி அதிமுக பார்க்கப்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் குற்றம் செய்வதை தப்பிக்க இந்த அரசு துணை போகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி வளரும். இப்படி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படி சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கு சட்டப்படி தவறு செய்த மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மா விளைச்சல் அதிகமாக இருக்குது. இந்த மா விளைச்சல்ல அந்த விவசாயிகள் கடந்த காலத்தில் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருந்தாங்க. நாங்கள் கூட நம்முடைய துணை பொதுச் செயலாளர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகளும் இதற்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தார்கள். விவசாயிகளுக்காக உண்ணாவிரதம் இருந்தார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே மா விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஒசூர், தேனிக்கோட்டை, தெக்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதியில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்திக்கட்டு பண்டிகை பாரம்பரிய முறைப்படி நடத்துவதற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு அந்த அத்துக்கட்டு பண்டிகை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல அதிமுக ஆட்சியில் ஏழைகள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக் திறந்த உடனே அந்த பகுதியில் ஏழைகள் நல்ல சிகிச்சை பெற்றாங்க. அது இந்த ஸ்டாலின் பொறுக்கல. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதை இப்போ மூடிட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். கொரோனா காலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உலகமே ஸ்தம்பித்து விட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பால தமிழ்நாட்டிலேயும் அந்த பாதிப்பு ஏற்பட்டது. திறமையாக செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த கொரோனா காலத்தில் 11 மாதம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம். தொழிலாளர்களுக்கு தனியாக அவளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம், 2000 ரூபாய் பணம் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். முதல் கட்டமா கொடுத்தோம்ல. அப்ப தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க விடுவதற்காக குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க.
கொரோனா காலத்தில் பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல. அந்த மன உளைச்சலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கு அதிமுக அரசு ஆல் பாஸ் போட்டது. மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதினாங்க, பட்டம் பெற்றாங்க அதிமுக ஆட்சியில். அதே போல விவசாயிகள் கொரோனா காலத்தில் அவள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் நியாயமான விலை கிடைக்கல. அதனால விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 12,100 கோடி தோழக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றோம். தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்குன்னு கருதுகிறேன். இன்றைக்கு வரி அதிகமாக போட்டுட்டாங்க, அதெல்லாம் விலைவாசி உயர்வு, இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவளை மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவியின் மீது வங்கிக்கு பணம் செலுத்தப்படுகிறார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே எல்லா குடும்ப தலைவியின் வங்கியில் 2,000 ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்படும். அதே போல குடும்ப அட்டை வைத்திருக்கின்றவர்களுக்கு விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். தற்போது பெண்களுக்கு நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம். இந்த அரிசி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே கடையில் இருக்கிற அரிசி மாதிரி அற்புதமான அரிசி கொடுப்போம். இன்றைக்கு ஆந்திராவில் ரேஷன் கடையில் அப்படிப்பட்ட அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. மாடர்ன் ரைஸ் மூலமாக விவசாயிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற நெல்லை மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக நம்முடைய ரேஷன் கடையில் மக்களுக்கு கடையில் விற்கின்ற மாதிரி தரமான அரிசி வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும். இன்னும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது விலையில்லாமல் வழங்கப்படும். அதுபோல சமையல் எண்ணெய் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் ஆட்டோ வைத்திருக்கின்றவர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்திருந்தா அவள் ஆட்டோ புதுசாக வாங்குறதுக்கு 75,000 மானியம் வழங்கப்படும். அதேபோல பட்டம் படித்து பட்டப்படிப்பு படித்து பணி கிடைக்காதிருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னும் பல திட்டங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் 297 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி, அதோட கட்டிடம் கட்டும் தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது
தவறி விழுந்து அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் இப்படி அதிமுக ஆட்சி வந்தவுடனே அனைத்து தர மக்களுக்கும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் அரசு, மக்களுடைய அரசாங்கம், மக்களுக்காக பாடுகின்ற அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டு மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சியை கட்டி காத்தவர் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருவரும் தலைவர் வழியிலே அதிமுக ஆட்சி கடந்த அற்புதமாக நாங்கள் நடத்தினோம். அப்படி அற்புதமான ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர எங்களுடைய வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கூட்டணி கட்சிக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.